ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயத்தாள் சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 3 காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து விட்டு இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்னா, பச்சை மிளகா 2, ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கோம். ஸோ வாசனைக்காக பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, நான் சின்னதாக இருக்கிறதுனால அத்தனை போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 கூட போட்டுக்கலாங்க, போதும். இப்போ வந்து வெங்காயம், அந்த வெங்காயத்தாளில் வர அந்த வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தாள் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தாள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கி போயிருங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு சட்னி. இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து நம்ம எப்பயுமே இந்த தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி தான் அரைச்சிருப்போம். தக்காளி சட்னி அரைப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரே மாதிரி டேஸ்ட்டு எப்பயும் சாப்பிட்றது போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு கொத்தளவுக்கு போட்டுக்கலாம். சும்மா அது வாசனைக்காக மட்டும்தாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி அந்த உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிட்டு இப்போ இந்த வெங்காயத்தாள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த சட்னிக்கு இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்பு. வேணுன்னா நம்ம காஞ்ச மிளகா ஒன்று கூட சேர்த்திக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.